நீங்க விஜய் எவ்வளவு பேரை போட்டு அடிச்சீங்க சினிமாவில். நிஜ வாழ்க்கையில் நீங்க எல்லாம் நல்ல செய்வீங்கன்னா சார் ஓட்டு போட்டாங்க. நாங்களே உங்களுக்கு ஆதரவு கொடுவோம் வெளியே இருந்து. ஆனா பார்த்தனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த அடக்குமுறை சரியில்லை. இப்ப நான் ஓமந்தோட 2 பையன் படுத்துக்கிறேன், கால் முட்டி வந்து பிஞ்சிச்சு அவனுக்கு. ஒருத்தன் கையில அடிச்சிருக்கான், போலீஸ்காரன் புறாண்டி இருக்கான், பல்ல வச்சு கடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு போலீஸ். யோ பல்லு எதுக்காக வச்சுக்கிற, கடிக்கிறதுக்காக வச்சுக்கிற, நீங்க நகத்தை போட்டு பூடுற, சொக்காய பூச்சி இருக்கிற. திருவட்டூர்ல காலேஜ் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணா போலீஸ் வந்து 4 பேர் தான் பேட்டுவான. என்ன 4 பேர் இருந்தா உனக்கு எவன் தடை போட சொன்னா? யோ இது அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டம். எப்படி அடிச்சு விரட்டி தூக்குறீங்க? தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் போராட்டம் அடிக்கிறீங்க. பள்ளிக்கு அமைச்சர் ராஜமோகன் சொல்றாரு அறவையில போராட்டம் நடத்தினா ஆதரிப்போம்னு சொல்லிட்டு. ஆட்சிக்கு வர முடியாது அந்த வாய் அப்படி பேசுச்சா? நான் கேட்கிறேன், ஆட்சிக்கு வர முடியாது பேசுனீங்க நீங்க? நாங்களாம் போராட்டம் எடுத்துறோம். நீங்க யார் முடிவெடுக்கிறது? நீ யார் முடிவெடுக்கிறது? சிவானந்த சாலையில தொடர் போராட்டம் நடத்துவதற்கு விஜய் ஏன் அனுமதி மறுக்கிறார்? ஜனநாயகன் ஏன் ஜனநாயகத்தை மறுக்கிறீர்கள்? இதுதான் கேள்வி நான் கேட்கிறேன். நீதிபதியை பார்த்து இது கான்ஸ்டிடியூஷன் பேஸ்ல நடக்கிற நாடா இல்ல ரவுடி பயில் நடத்துற நாடா? போலீஸ்காரர் நினைச்சா அடிச்சிட முடியுமா? யாரையும் அவனுக்கு உரிமை கொடுத்தா? நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு போலீஸ், அவ்வளவுதான். நீ ஒரு போலீஸ், அவ்வளவுதான். நீ எப்படி கொம்ப தூக்க முடியும்? உனக்கு யார் உரிமை கொடுத்தா? நாடாளுமன்றத்தை பூட்டி கொண்டு துப்பாக்கி எடுத்து நின்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? நண்பர்களே, பெல்லட் குண்டுகளால் சுட்டிருக்கிறார்கள். போராடக்கூடிய மாணவர்களை உடம்பு முழுக்க துப்பாக்கி ரவை இருக்கின்றது, துப்பாக்கியால சுட்டிருக்கின்றார்கள். RSS குண்டர்கள் மூடிக்கொண்டு போலீஸ்கார் என்ற பெயர்ல போராடக்கூடிய மாணவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். விரிவான விவரங்கள் வந்திருக்கின்றது. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நம்ம இயக்குனர் வெற்றிமாறன் பேசும்போது சொன்னாரு, நம்ம போராட்டம் நடக்கும் போது மட்டும்தான் வரும், நடுவில் என்னால் போயிட்டேன்னு சொன்னாரு. ஒரு கலைஞனுடைய உணர்வு, நேர்மையான உணர்வு எப்படி இருக்குன்னா தோழர் வெற்றிமாறன் பேசினது. நீங்க அப்பப்போ வந்துட்டு போனாலே போதும். இப்போ இங்க வந்து பேசினாங்க, நம்ம ரேவதி கலைஞர் பேசினாங்க, ஆண்ட்ரியா பேசினாங்க. அவங்கெல்லாம் வந்து எனக்கு நீட்டு தெரியல, எதுவும் தெரியல, ஆனா இதெல்லாம் பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, எனவே இந்த மைக்கை பிடிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்தியா மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாதிரியான நேர்மையான உள்ளங்கள் வந்து இந்த வந்து பேசுறாங்க. இவங்க பேசுவதற்கான ஒரு மேடையை அமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை பாருங்க. அங்கதான் நம்ம ரஞ்சித் தோழர் இருக்காரு. இந்த மேடை வந்து அவங்க பேசுறாங்க. எனக்கு கூட ஒரு பெரிய கோபம்லாம் இருந்துட்டே இருந்து, என்னடா நம்மளே தெருவில் போராடுறோம், கலைஞர்லாம் வந்து இப்போ வரலேன்னு சொல்லிட்டு. கலைஞர்கள் வரணும்னா அதுக்கான ஒரு மேடை தேவை. அந்த மேடையை அமைத்த தோழர் ரஞ்சித்துக்கு நான் இந்த நேரத்தில் வந்து பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தோழர்களே, இன்றைக்கு இந்தியா மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றது. நீட் தேர்வு ரத்து செய்யணும், அல்ல அந்த அமைச்சர் ராஜினாமா செய்யணும் என்ற போராட்டம் வந்து பிஜேபி அரசாங்கம் ரொம்ப ஈஸியாக கையாள நினைச்சாங்க. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா முழுக்க ஏராளமான மாணவர்கள் செத்து மடிந்திருக்கிறார்கள். இந்த முறை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் நடந்தபோது தமிழ்நாட்டில் 4 மாணவர்கள் தற்கொலை செய்து மாண்டிருக்கிறார்கள். அந்த 4 பேர் யார் கூட தெரியாது, ஏன்னா மீடியா அதை பற்றி பேசவே இல்லை. அவங்கெல்லாம் முதலமைச்சர் பின்னாடியே கேமரா எடுத்து சுற்றிட்டே இருந்தாங்க. செத்து போன 4 குழந்தைகளை பற்றி தெரியாது. மறுதேர்வு நடந்த நாள் 4 மாணவர்கள் தமிழ்நாட்டில் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஏன் இந்த நீட்டு தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாளிகளுக்கு தேவை, ஆதிக்க சாதிக்கு தேவை. இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேட் முதலாளியும் ஆதிக்க சாதியும் தகுதியை தீர்மானிக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் தீர்மானிக்கக்கூடிய தகுதி யாரை வடிகட்ட. இன்னைக்கு பாஜக கட்சி என்பது ஒரு உயர் சாதி கட்சி. அவன் இன்னைக்கு தரத்தை தீர்மானிக்கிறதுக்கு நீட்டை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நண்பர்களே, தோழர்களே, உங்களுக்கு தெரியும், கடந்த 10 ஆண்டுகள் நடந்த நீட் நார்ம யார் பலனடைஞ்சா யோசிச்சு பாருங்க. நீட் தேர்வு எதுக்கு தேவை? +1 +2 மார்க் எடுத்து நீட் எக்ஸாம் போக முடியல. இப்ப சென்னையில நீங்க தாம்பரத்துல, திருவள்ளூர்ல, குக்கிராம்ல பாருங்க, நீட்டுக்கான தனி இன்ஸ்டியூட் வந்துச்சு, கிராமப்புறம் வரைக்கும் வந்துடுச்சு. அதெல்லாம் அமைச்சர்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, +1 +2 ஸ்கூலுக்கே போக தேவையில்ல, 8 லட்ச ரூபா பணம் கட்டி சேர்ந்துட்டீங்கன்னா அந்த கோச்சிங் சென்டர் போனா போதும், நீட்டு கோச்சிங் சென்டர். அவன் டூப்ளிகேட்டா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல அந்த குழந்தைய பேர் ரிஜிஸ்டர் பண்றாங்க. அந்த பசங்க வந்து +1 +2 ஆனுவல் எக்ஸாம் மட்டும் போறாங்க. அரையாண்டு பரீட்சை, முழுவாண்டு பரீட்சை இதெல்லாம் கணக்கு காமிக்கிறாங்க. +2ல 600 மார்க் எடுத்து பாஸ் பண்ண வைக்கிறாங்க. மீதி அத்தனை என்னன்னா நீட்டுக்காக அவர்கள் தயார்படுத்துகிறார்கள். அந்த தயார்படுத்தி நம்மளுடைய அரசினர் மருத்துவக் கல்லூரியில் முதல் இடத்தை வாங்க பார்க்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு, எவ்வளவு பெரிய அராஜகம், இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அது
தரம் என்ற பெயர்ல வந்து எவ்வளவு பெரிய வடிகட்டக்கூடிய ஒரு கொடூரம் நடந்துட்டு இருக்குது. இந்த கொடூரத்தை எதிர்த்து பொறுத்தது போதும் என்று மக்கள் வந்து மாணவர்கள் இன்னைக்கு வீதியில் வந்திருக்கின்றார்கள். இது சாதாரண வகையில் வரல, ஏராளமான உயிரிழப்புகள் தாங்கி வந்திருக்கு. இங்க தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி தனியார் மயமாக்கலுக்கு எதிராக குறிப்பாக போரூர்ல ராமச்சந்திரா உடையாருக்கு மருத்துவக் கல்லூரியை தாரை வார்த்த போது தமிழ்நாட்டு மருத்துவ மாணவர்கள் நடத்திய போராட்டம் தான் மருத்துவக் கல்லூரியை போதிய அளவு தனியார் மயமாக்க தடுத்தது. இந்தியாவில் பல ஆந்திராவில் பாருங்க, பல எல்லா மாநிலம் பாருங்க, தனியார் மருத்துவக் கல்லூரி அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் அது எப்படி தடுக்கப்பட்டதுன்னா, மருத்துவ மாணவர்கள் நடத்திய போராட்டம், சமூக நீதிக்காக மருத்துவ மாணவர் நடத்திய போராட்டத்தின் காரணமாக தனியார் மருத்துவக் கல்லூரி தடுத்து நிறுத்தப்பட்டது. போராட்டத்தால் வென்றெடுக்கப்பட்டதான் சமூக நீதி. இங்க அது மாணவர் நடத்திய போராட்டம். அதை யாருமே பேசல, யாரோ ஒரு தலைவரால நடக்கல. அன்றைக்கு ஒடுக்குமுறை நடந்தது, அன்றைக்கும் அடக்குமுறை நடந்தது. அதையும் எதிர்கொண்டு தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் போராட்டம் நடத்தினார். அண்மையில செத்து போனார் டாக்டர் லட்சுமி நரசிம்மன், மருத்துவர்களுக்காக போராட்டம் நடத்தினார். இன்னும் கூட அவர் கோரிக்கை நிறைவேறல. அவர்தான் மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்து போராட்டத்தை முன்னெடுத்தார். இன்றைக்கு நாம் என்ன கேட்கிறோம்? இப்படி ஒரு நீதி கேட்டா நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம நாடாளுமன்றத்தில் 56 இன்ச்சு மோடி, 56 இன்ச்சு மோடி மாணவர்கள் போராட்டத்தை பார்த்து நாடாளுமன்றத்தை பூட்டி கொண்டார். வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்த நாட்டுடைய மாணவர் நாடாளுமன்றத்துக்கு வந்தா நாடாளுமன்றத்தை பூட்டி கொண்டு துப்பாக்கி எடுத்து நின்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? நண்பர்களே, பெல்லட் குண்டுகளால் சுட்டிருக்கிறார்கள். போராடக்கூடிய மாணவர்களை உடம்பு முழுக்க துப்பாக்கி ரவை இருக்கின்றது, துப்பாக்கியால சுட்டிருக்கின்றார்கள். RSS குண்டர்கள் மூடிக்கொண்டு போலீஸ்கார் என்ற பெயர்ல போராடக்கூடிய மாணவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். விரிவான விவரங்கள் வந்திருக்கின்றது. இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஒருத்தர் பேசுகிறார், நீதிபதியை பார்த்து, இது கான்ஸ்டிடியூஷன் பேஸ்ல நடக்கிற நாடா இல்ல ரவுடி பயில் நடத்துற நாடா? போலீஸ்காரர் நடிச்சா அடிச்சிட முடியுமா? யாரையா உனக்கு உரிமை கொடுத்தா? நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு போலீஸ், அவ்வளவுதான். நீ ஒரு போலீஸ், அவ்வளவுதான். நீ எப்படி கொம்ப தூக்க முடியும்? உனக்கு யார் உரிமை கொடுத்தா? ராணுவத்துக்கு யார் உரிமை கொடுத்தா? நீயும் நானும் ஒண்ணு. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் காவல்துறை ராணுவத்தையும் சட்டத்தை தூக்குவதற்கு அனுமதிக்க முடியாது. அந்த வலியை பார்த்துதான் இங்க வந்து ரேவதி வந்து பேசுறாங்க. எனக்கு நெஞ்சு வலிக்குது, குழந்தை ரத்தத்தை பார்த்து துப்பாக்கி எடுத்து சுடுறான் சார். ஒரு ஏடிஎஸ்பி சும்மா இருந்த ஒரு பொண்ணை அடிக்கிறான். நீ யாரா? நீ போலீஸ்காரனை அடிச்சிட முடியுமா? உனக்கு எவன் உரிமை கொடுத்தா? அந்த கோபத்தை தான் இன்றைக்கு மாணவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். உண்மையிலே இப்போதுதான் இந்தியாவில் ஜனநாயகம் மீண்டிருக்கிறது. போராட்டங்கள் மூலமாக தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். நண்பர்களே, தோழர்களே, யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இவர்கள் இந்த நீட்டு தேர்வு வைத்து அவங்க கேட்கக்கூடிய கேள்வியில தர்மேந்திர பிரதான் ராஜினாமா ஏன் பண்ண மாட்டேன்றார் மோடி? அவர் அசால்ட்டான விஷயம் தானே. ஏன் அவளை அடம் பிடிக்கிறாங்க? ஏனென்றால் ஒரு வெற்றியின் சுவையை போராட்டக்காரர்கள் அனுபவிக்க கூடாது என்பதுதான் ஆதிக்க சாதியின் முதலாளியினுடைய விருப்பம். எனவேதான் அவளை நுட்பமா தடுக்கிறார்கள். ஆனால் கட்டாயம் போராட்டம் வீறு கொண்டு எழும், நாடு முழுக்க எழும், இந்தியா முழுக்க மாணவர்கள் போராடுவார்கள். இங்கே தமிழ்நாட்டில் நான் கேட்கின்றேன், முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து இதே இடத்துல போராட்டம் நடத்தினாங்க SFI தோழர்கள், அங்க போராட்டம் நடத்தினாங்க. நான் வந்து பார்க்குறேன், எப்படி அடிச்சு விரட்டி தூக்குறீங்க? தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் போராட்டம் அடிக்கிறீங்க. பள்ளிக்கு அமைச்சர் ராஜமோகன் சொல்றாரு, அறவையில் போராட்டம் நடத்தினா ஆதரிப்போம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வர முடியாது அந்த வாய் அப்படி பேசிச்சா? நான் கேட்கிறேன், ஆட்சிக்கு வர முடியாது பேசுனீங்க நீங்க? என்ன விளையாட்டு விளையாடுறீங்களா நீங்க? இந்த வேலைலாம் வச்சு கூடாது, இதெல்லாம் தப்பான வார்த்தை. போராடக்கூடியவர்களை நீ வந்து வேற மாதிரி சித்திருக்கிறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப கமிஷனர் ஆபீஸ்ல போய் பர்மிஷன் கேட்கறாங்க ஸ்டூடெண்ட். இப்ப திருத்தோள் கூட சொன்னாரு, இந்த இடத்த போராட்டம் அறிவினாரு. நான் இது கூட விட்டுருங்க, ஆளே போகாத சுவாமி அதான் தெரியுது டிவி ஸ்டேஷன் சிவானந்த சாலை, அங்க அனுமதி கொடு. நாங்களாம் போராட்டம் எடுத்துறோம். நீங்க யார் முடிவெடுக்கிறது? நீ யார் முடிவெடுக்கிறது? சிவானந்த சாலையில தொடர் போராட்டம் நடத்துவதற்கு விஜய் ஏன் அனுமதி மறுக்கிறார்? ஜனநாயகன் ஏன் ஜனநாயகத்தை மறுக்கிறீர்கள்? இதுதான் கேள்வி நான் கேட்கிறேன். இது என்ன நியாயம்? இது நீங்க வந்து எப்ப அறிக்கை விடுறாரு முதலமைச்சர் விஜய்னா, ராகுல் காந்தி மூக்குல இருந்து ரத்தம் வந்த போது அறிக்கை விட்டார். நாங்களும் வருத்தப்படுறோம். எப்பா ராகுல் காந்தி மூக்குல வந்த ராகுல் காந்தி மூக்குல ரத்தம் வந்தா அறிக்கை விட்டீங்களே, மத்த ஸ்டூடெண்ட் உங்களுக்கு சமம் இல்லையா? நம்ம முதலமைச்சர் இப்படி பேசலாமா? விஜய் இப்படி பேசலாமா? விஜய் மாமா, விஜய் அங்கிள், விஜய் அப்படிலாம் சொன்னவர்களுக்கு இதுதான் நீங்க கொடுக்க பதிலா? நான் கேட்கிறேன், சொல்லுங்க பாப்போம். நீங்க அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுக்காவிட்டு தடையை மீறி போராட்டம் நடைபெறும். விஜய் அவர்களே, போராட்டத்தோடு விளையாடாதீர்கள். மாணவர்கள் போராட்டம் வெடிக்கும். இங்க பாருங்க, இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய கலைஞர்கள். போய் உட்கார்ந்தா கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கலாம். தெருவில் இறங்கி போராடுறா இவங்க எல்லாம் கலைஞர்கள் கிடையாதா? மனசாட்சி உள்ள மனிதர்கள் இங்க வந்திருக்கின்றார்கள்.
நீங்க விஜய் எவ்வளவு பேரை போட்டு அடிச்சீங்க சினிமாவில், நிஜ வாழ்க்கையில் நீங்க எல்லாம் நல்ல செய்வீங்கன்னா சார் ஓட்டு போட்டாங்க, நாங்களே உங்களுக்கு ஆதரவு கொடுவோம் வெளியே இருந்து. ஆனா பார்த்தனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த அடக்குமுறை சரியில்லை. இப்ப நான் ஓமந்தூர 2 பையன் படுத்துக்கிறான், கால் முட்டி வந்து பிஞ்சிச்சு அவனுக்கு, ஒருத்தன் கையில அடிச்சிருக்கான், போலீஸ்காரன் புறாண்டி இருக்கான், பல்ல வச்சு கடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு போலீஸ். யோ பல்லு எதுக்கா வச்சுக்கிற, கடிக்கிறதுக்காக வச்சுக்கிற, நீங்க நகத்தை போட்டு பூடுற, சொக்காய பூச்சி இருக்கிற. திருவட்டூர்ல காலேஜ் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணா போலீஸ் வந்து 4 பேர் தான் மேட்டுவான, 4 பேர் தான் உனக்கு எவன் தடை போட சொன்னா? யோ இது அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சட்டம், இந்த சட்டம் எல்லாருக்குமானது. காலேஜ்ல போய் போராடுவாங்க. நான் என்ன கேக்குறேன், முன்னாடி ஒரு படம் தெரியுமா, சிவகார்த்தி நடிச்சார எலெக்ஷன் முன்னாடி, என்ன படம், தீ பரவட்டும் வந்து தெரியுமா? மொழி போராட்டம் நடந்த போராட்டத்தை படமா எடுத்த உடனே சந்தோஷமா வரீங்களே, இதேதான் இன்னைக்கு நடக்கிற போராட்டம் 20 வருஷம் கழிச்சு ஒரு திரைக்காவியமாக வரும். அப்போது யார் ஹீரோ யார் வில்லன் என்ற வரலாறு தீர்மானிக்கும். அந்த இடத்துக்கு நீங்க யோசிக்கணும். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் அந்த நம்ம அறிவுத்தோட பாவமா இருந்து, எனக்கு கஷ்டமா இருந்த, அவர் போன போன் அடிச்சு எடுக்கல, அந்த ஆதவர்ஜுனம் அனுப்பும் போது அவர் உடல் மொழி என்னன்னு அவர் முதுகு எனக்கு காமிச்சிச்சு. அந்த எந்த சோர்வும் அந்த ப்ரெஷர் இருக்கு இல்லையா, கொதிக்கிறான் ஒரு கலைஞர். என்ன பண்ணுவோம், நாங்களாம் தான் மைக் போட்டு திட்டுவோம். இப்போ கலைஞர் என்ன பண்ணுவான், கவிதை எழுதுவான், பாட்டு பாடுவான், அவனுக்கு என்ன தோணுதோ வரைவான், ஆடுவான், ஏதாவது பண்ணுவான். அவருக்கு தெரிஞ்சது போய் போனாரு, தட்டி கொடுத்து அமிச்சிட்டாரு, எல்லாரும் கிண்டல் அடிச்ச. நான் சொல்றேன், உங்களை பாராட்டுகிறேன் தொடர் அறிவு அவர்களே. ஒரு கலைஞனாக தனி மனிதனா நின்று கோஷம் எழுப்பினீங்க பார்த்தீங்களா, அது பாராட்டல. அதுதான் மனுஷன். நீ ஜெயிக்கிறியா தோக்கறியா பிரச்சனை இல்லை, நாம நிக்கிறதே ஜெயிக்கிறது தான். நம்ம எல்லாம் நிக்கிறதே ஜெயிக்கிறது. போய் நின்று வந்தீங்க. இப்ப இந்த அரசாங்கம், நாம தமிழ்நாடு என்பது நீட்டுக்கு எதிராக 10 ஆண்டுகளாக போராட்டத்தை உருவாக்கிய பூமி இது. தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கான நீட் எதிர்ப்புக்கான கருத்திலே உருவாக்கியது. தமிழ்நாடு தான் நீட்டுக்கு எதிரான கொடும்பாதக செயலாக இந்தியாவுக்கு சொல்லிக் கொடுத்தது தமிழ்நாட்டு மண். அதனுடைய முதலமைச்சர் நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்கள் டெல்லியில் நடக்கூடிய போராட்டம் சென்று வாழ்த்தி பேச வேண்டும். தமிழ்நாட்டினுடைய பிரதிபலிப்பா இருக்கணும் ஒரு அரசாங்கம். அதே போல் நண்பர்களே, இன்றைக்கு பாஜக கட்சி அழகா சொன்னார் நம்ம அமீர் தோழர், வந்து எவ்வளவு எளிமையா, அடிக்கிறவனும் இந்து தாயா, அடி வாங்குறவனும் இந்து தாயா. எங்கேயா போச்சு உங்க இந்து பாசம், மத பாசம்? பாதி பேர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டெல்லாம் இப்போ உத வாங்கிட்டு இருக்கிறான், மோடி கிட்ட எல்லாம் உதவாங்கிறான். ஏன்னா அனுபவம் தான் சொல்லி கொடுக்கும். இன்னைக்கு மோடி அவர்களே, நண்பர்களை யோசிச்சு பாருங்க, மோடி ஒன்றும் பெரிய அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கர்லாம் கிடையாது. ஏன்னா இலங்கையில் ஒரு அதிபர் இருந்தா தெரியுமா, ராஜபக்சே. எங்க போனார் அவரு, காணாம போனார் அவரு, பூஜா ஆளே காணோம். பாகிஸ்தான்ல ஒரு அதிபர் இருந்தார், நம்ம விளையாட்டு வீரர், அவர் எங்க இருக்கிறாரு, காணோம். நேபாள ஒயிலின் ஒரு ஆள் இருந்தார், அவரை காணோம். இந்தியாவில் சுத்தி இருக்கிற ஆட்டம் போட்ட அதிபர்லாம் ஓட விட்டாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம், நீங்களும் ஓடுவீர்கள், ஓட வைப்போம். இது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம், மாணவர் நடத்தக்கூடிய போராட்டம். ஆகவே நண்பர்களே, தோழர்களே, ஏன் இந்த கல்வினா, எந்த ஒரு நாட்டில் கல்வியும் சுகாதாரமும் தனியார் மயமானால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவார்கள். கல்வியும் சுகாதாரமும் அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்க வளர்ந்த எல்லா முதலாளித்துவ நாடுகளையும் பாருங்க, அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. கல்வி சுகாதாரம் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்தியாவில் மட்டும்தான் தனியார் மையத்தை உருவாக்குறார்கள். தனியார் மையத்தை உருவாக்குனா அது யாருக்கு பாதிக்குன்னா, ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கும் ஆதிவாசி மக்களுக்கும் பாதிப்பு. உயர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பலனளிப்பார்கள். எனவே கல்வியில் தனியார் மையத்தை எடுத்த போராட்டம் தான் இந்த போராட்டம். அது நீட்டாக வெடித்திருக்குது. வேலையின்மைக்கான போராட்டம், வேலை அங்கங்க பிரச்சனை இருக்கான். எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். தமிழ்நாட்டில் அவ்வளவு வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குது. படிச்சவன் எம்எஸ்சி படிச்சு சுகில போயிட்டு சோறு வித்துட்டு இருக்கான் சார். என்ன பண்ண முடியும்? இதே எம்பிபிஎஸ் படிச்சவனுக்கு கவர்மெண்ட் கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் 18,000 ரூபாய் சம்பளம், எம்பிபிஎஸ் படிச்சா 24,000 ரூபாய், நர்ஸுக்கு 13,000 ரூபாய், லேப் டெக்னீஷியனுக்கு 8,000 ரூபாய், டீச்சருக்கு 8,000 ரூபாய். 8,000 வாங்குது எதுக்கு வாதியார் சம்பளம் பார்க்க முடியும்? அவ்வளவு பெரிய உழைப்பு சுரண்டல் அரசாங்க நிறுவனத்துக்குள்ளே நடக்குது. எனவேதான் வேலையுடைய கொதிப்பு தான் இன்னைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் போராடிக்கின்றார்கள். நாம் நம்பிக்கையோடு சொல்வோம், இந்தியா அம்பேத்கரும் பகத்சிங்கும் பெரியாரும் கண்ட அந்த ஒளியை இன்னைக்கு தரிசித்திருக்கின்றது. இந்த ஒளி பரவும் போராட்டங்கள் மூலமாக தான் இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். போராடுவர்களோடு நாம் கைகோர்த்து நிற்போம். ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு வடிவத்தில் நாம் போராட்டத்தோடு கைகோர்க்க வேண்டிய தருணம் இது. அதே வேளையில் தான் தமிழ்நாடு அரசாங்கமும் உடனடியாக அனைத்து மாவட்டங்களிலும், சென்னை மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களிலும் ஏதாவது ஒரு இடத்தில்
தொடர் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளித்து ஜனநாயக அரசாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டிய தருணம் என்று கேட்டுக்கொண்டு எழுச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்த நீலம் அமைப்பிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்தில் தெரிவித்து விடைபெறுகின்றேன். இன்குலாப் ஜிந்தாபாத். லால் சலாம், நீல் சலாம்.